இந்த வீடியோவில் லார்ஜஸ்ட் அமௌங் 3 நம்பர்ஸ் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு யூசர் கிட்டேருந்து 3 இன்புட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 3 இன்புட்டை வச்சு எது லார்ஜஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 3 இன்புட் ஏ, பி அண்ட் சி ஆர் த இன்புட்ஸ். A is equal to int input of enter the number. இங்க நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை மாதிரி பிக்கும் சிக்கும் இன்புட் வாங்கிக்கலாம். இப்போ ஏபிசி அப்படிங்கிற மூணுத்துக்கும் இன்புட் வாங்கி நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுற மாதிரி கோட் எழுதிட்டோம். இப்போ இதில் எது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு இப்போ கோட் பண்ணுவோம். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தென் சி அப்படின்னா என்னது, ஏ வந்து பியை விட பெருசாக இருக்கணும், அண்ட் அப்படிங்கிறது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, அண்ட் ஏ வந்து சியை விடவும் பெருசாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் பிரிண்ட் the largest number is A. அடுத்தது B பெருசா இருக்கணும். else if யூஸ் பண்றோம். B is greater than A and B is greater than C அப்படின்னா என்னது, B தான் பெருசு. B வந்து ஏவை விடவும் பெருசா இருக்கணும், B வந்து சியை விடவும் பெருசா இருந்தா B தான் பெருசு. இங்க print the largest number is B. இப்ப ஏவும் பெருசுல பியும் பெருசுலனா else C தான் பெருசா இருக்கும். else கண்டிஷன்ல கொடுத்துக்கலாம். print the largest C. print the largest number is C. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். enter the number 1. number 1 நான் 100 அப்படின்னு கொடுக்குறேன். number 2 வந்து 36, number 3 வந்து 171. the largest number is 171 அப்படின்னா என்னது, சி அப்படிங்கிறது வந்து ஏ அப்புறம் பியோட பெருசா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஸ்கிப் பண்ணி அது வந்து டைரக்டா எல்ஸ் கண்டிஷனுக்குள்ள வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ரன் பண்ணலாம். இப்போ ஏவை பெருசா கொடுத்து பார்க்கலாம். ஏ வந்து 200, பி வந்து 100, சி வந்து 50 வச்சுக்கலாம். இப்போ the largest number is 200 அப்படின்னா என்னது, பி அண்ட் சி விட ஏ பெருசா இருக்கு. அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தென் சி. இவ்வளோதாங்க, சிம்பிளா இந்த கோடை வந்து ஈஸியாக போட்டுடலாம் பைத்தான் யூஸ் பண்ணி. இது பைத்தான்லேயும் இதே லாஜிக் தான், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் சேம் லாஜிக் தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து டிக்ளரேஷன் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அவ்வளோதான்.